சிண்டு சீக்கிரமா வாங்க. ஹை, நம்மளோட புது டியூஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. பூஜா வா பூஜா, நம்ம தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கோம் போல இருக்கு. ரோஜா பூஜா, நான் தான் சொன்னேன்ல இன்னும் யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு. இது என்ன பாக்குறதுக்கு புதுசா இருக்கு, நம்ம ஸ்கூல் மாதிரி தெரியல. சரி இங்கே உட்காருவோம். ஆமா, உன்னோட பேர் என்ன? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. My name is Sanjay. I'm studying in 3rd standard in ABC school. What is your name? என்ன, உனக்கு தமிழ் சுத்தமா வராதா? எனக்கு தமிழ் எல்லாம் நல்லா தெரியும். எங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க, அடிக்கடி இங்கிலீஷ்ல பேசிட்டே இருந்தாதான் இங்கிலீஷ் மறக்காதுன்னு. இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் தமிழ் மறந்துடும், புரியுதா? சிண்டு, என்ன சிண்டு இது? யாரோ புதுசா வருவாங்கன்னு சொன்னாங்க, யாரையுமே காணோம். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போய் பேக் எல்லாம் வச்சு ரிஃப்ரெஷ் ஆகி வந்துட்டீங்களா? என்னது இது, 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒவ்வொருத்தராக உங்களோட நேம், எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஸ்கூல் நேம் எல்லாம் சொல்கிறீங்களா? Ma'am, my name is Sanjay ma'am. I'm studying in 3rd standard ma'am in ABC school ma'am. மேம், என்னோட பேரு சிண்டு மேம். நான் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கிளாசிக் மினி ஸ்கூல்ல இருந்து வர்றோம் மேம். ஓ, கிளாசிக் மினி ஸ்கூல்லேருந்து ஒரு பெரிய குரூப்பே வருதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் தானா? உன் பேர் தானம்மா ரோஜா, நீ பூஜா, பக்கத்தில் இருக்கிறது ராகுல். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன் மேம்? மேம், நாங்கள் தான் மேம் எல்சா ஆனா. எங்கள் அம்மா இன்னிலிருந்து இந்த புது டியூஷனில் ஈவினிங் வந்து டெய்லி படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓ, நீங்கள் தான் மோனாலிசாவா? அம்மா, ஏன் ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக வந்திருக்கீங்க? 5 o'clock டியூஷன் ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. சாரி மேம், இன்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மேம். நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மேம் டியூஷனுக்கு வருவோம். வெரி குட். சரி, நீங்கள் 2 பேர் போய் ஃபர்ஸ்ட் டெஸ்கில் உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், யூஸ்வலான டியூஷன் மாதிரி இங்கே வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதக்கூடாது. ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்கள் வீட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடணும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஒரு சப்ஜெக்ட் கற்றுத்தர போகிறேன். இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் நம்ம மேப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? மேம், ஸ்கூல்ல ஹிஸ்டரி எடுத்தாலே ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் மேம். இன்னைக்கு தமிழ் வேணா எடுங்க மேம். தமிழ்ல சஞ்சய் ரொம்ப வீக் மேம். மேம், எனக்கு தமிழ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் மேம். நீங்கள் வேணும்னா எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுங்க மேம். ஸ்டூடெண்ட்ஸ், டெய்லி என்ன கற்றுக் கொடுக்கணும்னு நான் தான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நான் கவர் பண்ண போகிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ஒன்று எடுத்துகிட்டு வர போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, நார்மலாக மேப்ஸ் பார்க்காம இந்த மாதிரி குளோப் வச்சு படித்தோம்னா மேப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த குளோப்பில் நம்ம வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, பர்பிள் கலரில் இருக்கிறது தான் நம்மளோட கண்ட்ரி இந்தியா. ஓகே, கிளியராக தெரியுதா எல்லாத்துக்கும்? இந்தியாவுக்கு மேலே இருக்கிறது சைனா. சைனா பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? ஓகே, அடுத்தது இந்த பக்கம் அப்படியே திருப்பினோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த குளோபில் நீங்கள் எல்லா ஓஷன்ஸ் கூட பார்க்கலாம். நார்த் பசிபிக் ஓஷன் எல்லாமே இருக்குது. ஓகே, இந்தியாவுக்கு கீழே ஸ்ரீலங்கா இருக்குது. பக்கத்துலேயே தான் சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் இருக்கும். ரஷ்யா பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? இந்தியா, சைனா, மேலே ரஷ்யா, க்ரீன் கலரில் இருக்கிறது தான் ரஷ்யா. இந்தியா, சைனா, ரஷ்யா எல்லாம் பக்கம் இருக்குது. ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் நான் நடத்துறது புரியுதா இல்லையா? மேம், உண்மையாவே இதுக்கு முன்னாடி மேப்ஸ் எனக்கு இவ்வளோ ஈஸியா புரிஞ்சதே இல்லை மேம். சூப்பரா புரியுது மேம். எஸ் மேம், இந்த குளோப் வச்சு பார்க்கும்போது எனக்கு எல்லா கண்ட்ரீஸும் எங்கே இருக்குன்னு எனக்கு பிக்டோரியலாக தெரிகிற மாதிரி இருக்கு மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஓரளவுக்கு முக்கியமான கண்ட்ரீஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும்ல? எது சிறுசு எது பெருசுன்னு ஞாபகம் இருக்குல்ல மேம்? சும்மா புக்கில் படிக்கிறத விட இங்கே இமேஜஸ் பார்த்தப்ப கிளியராக ஞாபகம் இருக்கு மேம். வெரி குட். ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் நான் 15 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலாகவோ இல்லாட்டி குரூப்பாக வந்து இந்த குளோபாக பார்க்கலாம். ஓகே, நான் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் சும்மா உட்காரக்கூடாது, வந்து ரிவைஸ் பண்ணணும். ஓகே? ஹை, இந்த மாதிரி குளோப் பேசாமல் வீட்லேயே ஒன்று வாங்கி வச்சிடலாம் போல இருக்கு. நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரி எங்கே போய் வேலை பார்க்கலான்னு பார்க்க போகிறேன். ஏ மோனா, அங்கே பாரு, சஞ்சய் மட்டும் தனியாக படிச்சுட்டு இருக்கான். ஏ சஞ்சய், எங்களையும் சேர்த்திக்கோ, எங்களுக்கும் சொல்லிக் கொடு சஞ்சய். மேம் தான் எல்லாத்தையும் குரூப் ஸ்டடி பண்ண சொன்னாங்கல்ல. நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னு நான் ஒரு தடவை உங்களை எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஏ சஞ்சய், மேம் சைனா எங்கே இருக்குன்னு காமிச்சாங்க. அந்த ஜப்பான், ஹாங்காங் எல்லாம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறியா சஞ்சய்? காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் யுஎஸ்ஏ கீழே ரெட் கலரில் இருக்கல்ல, அதுதான் மெக்சிகோ. யுஎஸ்ஏக்கு மேலே பெருசாக எல்லோ கலரில் இருக்கல்ல, அதுதான்ப்பா கனடா. சிண்டு, பூஜா, அங்கே பாருங்கப்பா, அவங்க எல்லாரும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. வாங்கப்பா, நம்மளும் போய் எல்லாரும் குரூப் ஸ்டடி பண்ணலாம். ரோஜா, ஸ்கூல்ல தான் படின்னு சொல்றாங்கன்னு டியூஷனுக்கு வந்தா டியூஷன்லயும் டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. என்னால வர முடியாது ரோஜா. கரெக்டாக சொன்னடா சிண்டு. ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு படித்தே எனக்கு போர் அடிக்குது, டியூஷன் டெஸ்ட்டுக்கெல்லாம் படிக்க முடியாது.
சரி, இப்போ புதுசாக ரோஜாவும் டயானாவும் வந்திருக்காங்க. நம்ம படிச்சது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிடலாமா? இங்க பாருங்க, இந்தியாவை விட யுஎஸ்ஏ ரொம்ப பெருசு. ஆனா பாப்புலேஷன் வைஸ் யுஎஸ்ஏவை விட இந்தியா தான் பெருசு. உங்க எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? ஏ சிண்டு, இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கறக்கே அங்கேயாவது போய் மேப் பார்க்கலாம்ல. டியூஷனில் போர் அடிக்கிறவங்களுக்காகத்தான் இந்த பம்பரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்டா சிண்டு. இப்போ நான் எப்படி சூப்பராக இதை ஸ்பின் பண்ணி விடுறேன் பாத்தியா? டே ராகுல், நான் ஸ்பின் பண்ணனா இதை விட பயங்கர வேகமா போகும்டா. என்னடா இது, மேம் ஏதாவது எழுத சொல்லுவாங்கன்னு இந்த மல்டி கலர் பென் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா, இதுல எல்லா கலர்ஸும் இருக்குடா. நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நான்லாம் உன்ன மாதிரி கிடையாதுடா ராகுல், சூப்பரா ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க பாட்டி புதுசா எனக்கு இந்த கலர் பென்சில்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்கடா. ஹை, கலர் பென்சில்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கியா? சிண்டு ஓபன் பண்ணி காமி சிண்டு. புதுசா இருக்கு, இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இருங்க, டியூஷன்ல இந்த மாதிரி போர் அடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாத்தீங்களா, பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. டே சிண்டு, எனக்கு வேற ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குடா. கரெக்டா சொன்னடா ராகுல், ஸ்கூல் விட்டு உடனே டேரக்டா டியூஷனுக்கு வர சொல்றாங்க, அதனால தான் பசிக்குங்கிறக்காக இந்த சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, சீரக மிட்டாய். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா? டே சிண்டு, சூப்பர்டா. டெய்லி இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. எப்படிடா பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்த? பேகுக்குள்ள புக்ஸ் எல்லாம் எதுவும் கொண்டு வரலடா, ஃபுல்லா டாய்ஸ் சாக்லேட்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேப்பா, எல்லாரும் படிச்சு முடிச்சாச்சல்ல, மேம் வர டைம் ஆச்சு. எல்லாரும் அவங்க டெஸ்க்ல போய் உட்காந்துக்கலாம் வாங்க. என்னடா சஞ்சய், எல்லாத்துக்கும் மேப்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுத்துட்டியா? எது எது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் என்ன அவங்க பிளேஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரிவிஷன் பண்ணினீங்களா இல்லையா? மேம், நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எல்லாரும் அங்கதான் மேம் நின்று ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தோம். வாவ், வெரி குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் டியூஷன்ல யூஸ் பண்றதுக்காக நான் இந்த ஸ்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க டியூஷனுக்கு வரும்போது இங்க நான் ஏதாவது டெஸ்ட் கொடுத்தேன்னா எழுதுறதுக்காகத்தான் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்லேட் வேணும்னு சொல்லுங்க. மேம், எங்க எல்லாத்துக்கும் வேணும் மேம். ஓகே, ஒவ்வொருத்தருக்கா வந்து உங்க பிளேஸ்லயே டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். பிளேஸ்லயே உட்காந்துட்டுருங்க. சஞ்சய்க்கு ப்ளூ கலர், சிண்டுக்கு கிரீன் கலர். எல்சா, நான் உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே கலர் வேணுமா? ஓகே, அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த கிரீன் கலர் எடுத்துக்கோங்க. சிண்டுக்கு என்ன கலர் வேணும்? மேம் சூப்பரா இருக்கு மேம், எனக்கு எந்த கலர்னாலும் ஓகே தான் மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோல வந்து இப்போ யார் யார் இருக்கீங்க? ரோஜா, பூஜா, ராகுல், டயானா. நீங்களும் உங்கள் பிளேஸ்லேயே உட்காருங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். டே சிண்டு, இந்த டியூஷன் உண்மையாவே சூப்பரா இருக்குடா. இங்க பாடுறா, நமக்கு ஸ்லேட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஐயோ மேம், நீங்க என்ன மறந்துட்டீங்க மேம். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்க மேம், எனக்கும் கொடுங்க மேம். கொடுக்குறேன். ராகுல் தானே, இந்தா உனக்கு கிரீன் கலர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் எல்லாத்துக்கும் ஸ்லேட் வந்துருச்சுல்ல? ஏதாவது டெஸ்ட் வச்சு அந்த ஸ்லேட்ல எழுதுவீங்கல்ல? மேம், ஆனா மேப் எல்லாம் என்ன மேம் இந்த ஸ்லேட்ல வரைஞ்சா காமிக்க முடியும்? மேப் எல்லாம் வரைய வேண்டாம். இப்போ எல்லாத்தோட ஸ்லேட்டும் எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேவான்னு சொல்லுங்க. மேம், உண்மையாவே இந்த ஸ்லேட் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். எழுதிட்டு அப்படியே எரேஸ் பண்ணிக்கலாம்ல மேம்? இந்த லைட் வெளிச்சத்துல தெரியல மேம், ஆனா ரொம்ப நல்லா எழுதுது. இதுக்கு ஒரு பென் கொடுத்துருக்காங்க, இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணா எரேஸ் ஆகுது. எனக்கு இந்த டிசைன் அண்ட் கலர் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். வெரி குட். ஸோ இனிமேல் யாரும் வீட்டுக்கு போய் டியூஷனுக்கு போக மாட்டேன்னெல்லாம் அடம் பிடிக்க மாட்டீங்கல்ல? மேம், இந்த ஸ்லேட் எல்லாம் கொடுக்காட்டி கூட நான் டியூஷனுக்கு வருவேன் மேம். எனக்கு ஸ்கூலில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டியூஷனில் தான் மேம் வந்து கேட்க முடியும். என்னோட ப்ளூ கலர் ஸ்லேட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். சூப்பராக எழுதுது. தேங்க்யூ ஸோ மச் மேம். நாங்கள் இதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா மேம்? நோ சஞ்சய், யாரும் இந்த ஸ்லேட்டுக்கெல்லாம் பே பண்ண வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க இல்லையா, அதுவே போதும். ஓகே சஞ்சய், எழுதி முடிச்சாச்சுன்னா ஸ்லேட்டெல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணி வைங்க. அடுத்தது உங்களுக்கு மேப்லேருந்து சில கொஷின்ஸ் கேட்க போகிறேன். யார் யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஸ்லேட் வச்சாச்சுல்ல? யார் யாரெல்லாம் மேப்லேருந்து கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? மேம், நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கோம் மேம். ஐயோ, என்னது இது? மேம் கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் படித்ததுலேருந்து தான் கேட்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் கேட்க போகிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து சைனா வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கா இல்லாட்டி யூஎஸ்ஏக்கு பக்கத்தில் இருக்கா? கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க எல்லாரும் கை தூக்குங்க பார்க்கலாம். மேம், நாங்க சொல்றோம் மேம். பரவாயில்லையே, நிறைய பேர் கை தூக்கியிருக்கீங்க. யார் யார் கை தூக்கியிருக்கீங்க? சஞ்சய், எல்சா, ஆனா, பின்னாடி ரோல ரோஜா, அதுக்கப்புறமா டயானா. ஓகே, மீதி பேத்துக்கெல்லாம் என்னாச்சு? பூஜா, ராகுல், சிண்டு, உங்களுக்கெல்லாம் கொஷினுக்கு ஆன்சர் தெரியலையாமா? மேம் இல்ல மேம், நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் போய் அதெல்லாம் பார்க்கல மேம். ஓ, அப்படின்னா நீ செக் பண்ணவே இல்லை. ஓகே சஞ்சய், உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லி பார்க்கலாம். சைனா எந்த கண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கு? மேம், சைனா வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கு மேம். சைனாவும் பார்ட் ஆஃப் ஏஷியா காண்டினென்ட் தான் மேம். பாப்புலேஷன் வைஸ் இந்தியாவுக்கும் சைனாக்கும் எப்பவுமே போட்டியே நடந்துட்டு இருக்கு மேம்.
வாவ், நான் ஜஸ்ட் கண்ட்ரி தான் கேட்டேன், நீ பாப்புலேஷன் எல்லாம் படிச்சிருக்க. வெரி குட். அடுத்தது ரொம்ப சிம்பிளான கொஷின் கேட்டலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் கேட்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். கனடா இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கா இல்லாட்டி யூஎஸ்ஏக்கு பக்கத்தில் இருக்கா? கமான் ஆன்சர் பண்ணுங்க. சிண்டு ட்ரை பண்ணுமா? ஐயோ மேம் சிம்பிள்னு சொல்றாங்க, ஆனா நமக்கு சுத்தமா தெரியலையே. மேம் இது ரொம்ப சிம்பிளான கொஷின் மேம். நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் மேம். வெரி சிம்பிள் கொஷின் மேம். யாராக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுவாங்க மேம். இந்த ஒரு டைம் எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க மேம். என்னாச்சு? இந்த சிம்பிளான கொஷினுக்கு கூட அதே குரூப் தான் கை தூக்கி இருக்க மாதிரி இருக்கு. பின்னாடி ரோல் இருக்கிற ராகுல், பூஜா, ஃப்ரண்ட் ரோல் இருக்கிற சிண்டு. கமான், உங்கள் 3 பேர்த்துக்கும் எந்த கொஷினுக்கும் ஆன்சர் தெரிய மாட்டேங்குது. நான் போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் குளோப் பார்த்து ரிவிஷன் பண்ணீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணீங்களா இல்லையா? எனக்கு இப்போ கிளியராக தெரிஞ்சாகணும். கமான் பூஜா, கெட் அப் அண்ட் ஆன்சர் மீ. மேம் அது வந்து ஐம் ரியலி சாரி மேம். நீங்கள் போனதுக்கப்புறம் நான் குளோப் பார்க்கவே இல்லை மேம். ஐம் ரியலி சாரி மேம். மேம் நான் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் மேம். இந்த சஞ்சய் யாரையும் விடாமல் அவனே தான் மேம் நின்றுட்டு இருந்தான். மேம் அதெல்லாம் இல்ல மேம், ஸ்கூல்லயும் படின்னு சொல்றாங்க, அதனால எனக்கு டியூஷன்ல வந்தா படிக்க பிடிக்காது மேம். வெரி குட். சிண்டு அண்ட் ராகுல் உண்மையை சொல்லிட்டீங்க. அப்போ நான் போனதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ரிவிஷன் பண்ணவே இல்லை, அப்படித்தானே? சும்மா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தானே டியூஷன் வந்துட்டு இருக்கீங்க. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு கொடுத்த ஸ்லேட்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. மேம் என்ன மேம் இது கொடுத்துட்டு வாங்குறீங்க? அப்ப மத்தவங்க கிட்ட எல்லாம் இருக்கும், எங்க கிட்ட மட்டும் இருக்காது மேம். அதுக்கு நான் என்ன சிண்டு பண்ணுறது? மற்றவங்க எல்லாரும் டியூஷனுக்கு படிக்க வராங்க. நீங்கள் 2 பேரும் தான் படிக்கிறதுக்கு வரலையே, சும்மா டைம் பாஸ்க்கு தானே வர்றீங்க. உங்களுக்கு எதுக்கு ஸ்லேட்? மேம் நான் கலெக்ட் பண்ணி தர்றேன் மேம். சிண்டு குடு சிண்டு. நல்லா வேணும். நம்ம படிக்கும்போது இவன் மட்டும் சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கான். மேம் சிண்டு ஓடுதும் பூஜா ஓடுதும் கலெக்ட் பண்ணிட்டேன் மேம். ராகுல் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் மேம். ராகுல் கொடுக்க மாட்டீங்களா? அப்படின்னா ஒன்று பண்ணலாம். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீ அவங்க கிட்ட பேசிக்கோ. ஓகே ராகுல், இப்போ 3 பேர் உட்காருங்க. ஐயோ மேம் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேம். எங்கள் அப்பா கிட்டலாம் சொல்லிடாதீங்க மேம். நான் ஸ்லேட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் மேம். நாளையிலிருந்து அதே மாதிரி டியூஷனில் ரொம்ப அட்டன்டிவாக இருப்பேன் மேம். சரி போய் உட்காரு போ. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்க, சும்மா டியூஷனுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதுறது, டைம் பாஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டியூஷனுக்கு வரக்கூடாது. புரியுதா? டியூஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நான் டெய்லி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுப்பேன். டியூஷன் முடியும் போது உங்களுக்கு நான் டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்ல கிளியர் பண்ணீங்கன்னா தான் உங்களால் வீட்டுக்கு போக முடியும். புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். ஐயோ எங்க பாட்டி வசமா இந்த டியூஷன்ல என்ன மாட்டி விட்டுட்டாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே.